வணக்க மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எல்லாம் என்ன பார்க்க போறோம், ஒன் பீஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நருட்டோ, ஜுஜுட்சு கைசன், டீமன் ஸ்லேயர்லாம் பார்த்து ஒன் பீஸ் பார்க்க மாட்டானுங்க. அதுக்கான ரீசன் என்னதுன்னா லென்த்து தான். 1000 எபிசோடு இருக்குது, எப்படா பார்க்கறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உண்மையால ஒரு மாஸ்டர் பீஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணி தான் ஆகணும். ஒரு 10 எபிசோடு பாருங்க, அதுலேயே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிரும் ஒன் பீஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். அது நீங்கள் வந்து வாட்டர் 7, எனிஸ் லாபிலாம் போயிட்டீங்கன்னா தீயா போகும். என்னடா பெரிய ஒன் பீஸ் ஏன்னா சாதாரண ஒரு பைரேட்டே புதையில தேடி போறான் அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பீஸ்ல வந்து நிறைய ஐலாண்ட் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, நிறைய எமோஷன்ஸ் இருக்கு, நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. இப்போ கூட நீங்க ரீசெண்டா பாத்துக்கலாம், இந்தோனேசியாவில் வந்து ஒரு ரெவல்யூஷன் நடக்கும்போது ஒன் பீஸோட ஃபிளாக் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன் பீஸ் வந்து அவ்வளோ பாப்புலரானது. அது இல்லாமல் அதில் வந்து நிறைய எமோஷனல் கண்டென்ட் இருக்கு. ஒன் பீஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா 20-30க்கு மேலே மெயின் கேரக்டர்ஸே இருக்காங்க. ஆனால் பார்க்கக்கூடியது யாருன்னா ஸ்டார் ஹெட் பைரட்ஸை தான் பார்ப்போம். ஸோ ஸ்டார் ஹெட் பைரட்ஸில் வந்து யார் யார் இருப்பாங்கன்னா லூஃபி, ஜோரோ, சாஞ்சி, நாமி, சாப்பர், உசாப், ஜிம்பே, ப்ரோக் பேர் தான் ஒன் பீஸ் ஸ்டார் ஹெட் குரூப்ல இருப்பாங்க. இதில் வந்து கேப்டன் யாருன்னா வைஸ் கேப்டன் வந்து ஜோரோ. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒன் பீஸ் பார்க்கலனா கூட ஜோரோவை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. சாஞ்சியோட பேக் ஸ்டோரிலாம் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். ஒன் பீஸோட மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து ஒன் பீஸோட ஸ்டோரி என்னதுன்னு பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது. ராஜர்னு சொல்லி ஒரு பைரேட், அவர் வந்து கிங் ஆஃப் த பைரேட்ஸ்க்கெல்லாம் அவர் தான் கிங்கு. அவர் வந்து அவரோட வாழ்நாள் பூரா சேர்த்து வச்ச புதையில வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிருப்பாரு. அதுதான் லாஃப்ட் டெய்லு. லாஃப்ட் டெய்லுக்கு யார் லாஃப்ட் டெய்ல்னு பேர் வந்துச்சுன்னா ஒன்றும் தெரியல, எதுக்கு அவர் பார்த்து அதை பார்த்து சிரிச்சாருன்னு. ஸோ அதை தேடி போகிறது தான் கதை. இதை தேடி பல பைரேட்ஸ் போவாங்க. அதுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட்டாக அதை இது பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நிறையா இதில் வந்து ஒன் பீஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் இப்போ நருட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து 7 டைல்ஸு, 1 டைல், 2 டைல், 3 டைல் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இது எடுத்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பவர் சோர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒன் பீஸில் வந்து என்ன ஒரு பவர் சோர்ஸ்னால் அது வந்து டெவில் ஃப்ரூட் இருக்கும். ஒவ்வொரு டெவில் ஃப்ரூட்டுக்கும் ஒவ்வொரு எபிலிட்டி இருக்கும். அந்த எபிலிட்டி வந்து நீங்கள் அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டி வந்துடும். அது எல்லாமே டிஃப்ரெண்டான எபிலிட்டிஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒன் பீஸில் வந்து நிறையா கூஃபியான விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒன் பீஸ் வந்து சும்மா நார்மலாக சொல்லணும்னா நார்மலாக சும்மா வந்துட்டு போகிற கேரக்டர்ஸ் கூட அவ்வளோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் இருக்கும். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து ட்ரெஸ் ரோசாவில் வந்து சீனியர் பிங்க்னு ஒரு கேரக்டர் வரும். அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஜொக்கராடாய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பேக் ஸ்டோரியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ பக்காவான கேரக்டர். அது உண்மையிலுமே சூப்பரான. இந்த மாதிரி ஒன் பீஸ் வந்து நிறைய பயங்கரமான கேரக்டர்ஸ் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, பொம்மை படத்தெல்லாம் பார்த்து யாருனாச்சும் அழுவாங்களாடான்னு. ஒன் பீஸில் கோயிங் மேரியை வச்சு ஒரு சீன் வரும். அந்த சீனை மட்டும் பார்த்து அழுவாதவன் மனுஷனே கிடையாது. ஒன்று வரும். அது வந்து என்ன, சாதாரண ஒரு திமிங்கலம் தான், அதை வச்சுன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒன் பீஸில் வந்து மியூசிக் அதே மாதிரி. ஒன் பீஸில் வரக்கூடிய பேக்ரவுண்டு மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் வந்து அனிமே தான் பார்த்துருக்கேன். மாங்கா பாட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய அனிமே ஃபேன்ஸ் யாருன்னா ஒன் பீஸ் ஃபேன்ஸ் தான். ஏன்னா இப்போ ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் வந்துருக்கு, அனிமே வரப்போகுது, மாங்கா ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லா இதுலேயும் ஒன் பீஸ் வந்து பெஸ்ட்டு தான். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அனிமே கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. பை. இப்போ வந்து ஒன் பீஸ்லேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்க போகிறேன். 3 கொஸ்டினுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா 500 ரூபா. 2 கொஸ்டினுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா 100 ரூபா. 1 கொஸ்டினுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா 25 ரூபா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒன் பீஸோட கிரியேட்டர் நேம் என்னது? ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அமௌண்ட் வழங்கப்படும். 2வது கொஸ்டின், ஸ்னைப்பர் கிங் யாரு? 3வது கொஸ்டின், ஒன் பீஸ்னா என்ன? இந்த 3 கொஸ்டின் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு தொகை காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ மறக்காமல் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அனிமே கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, பாய்.